scriptures எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள் என்று நம்பாதவர்கள் புதிய உடன்படிக்கையிலே கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் எதையுமே நம்ப முடியாது. Period. யேசுவின் பிறப்பு, வளர்ப்பு, ஊழியம் எங்கெல்லாம் நடந்தது, எங்கே பிறப்பார், பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல் எல்லாம் அங்கேதான் கூறப்பட்டது. You don't believe the old covenant scriptures. பழைய உடன்படிக்கையிலே ஆரம்ப புத்தகம் தொடக்கம் மல்கிய வரைக்கும் நம்பாதவர்கள் பல கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். நீ ஒன்றையுமே நம்பவில்லை. மோசேயின் எழுத்துக்களை நம்பாவிட்டால் என் வார்த்தைகளை எப்படி நம்புவீர்கள் என்று இயேசுவ கேட்டார். யோவான் 5 கடைசி வார்த்தைகள். நேற்றைய தினத்திலே எப்படியாக இயேசுவின் காலத்திலே தேவாலயத்திலே முழு நேர ஊழியர்களாக இருந்த எத்தனையோ ஆசாரியர்கள், போதகர்கள், பைபிள் லாயர்ஸ், அப்படி என்ன மோசேயின் கட்டளைகளை விசேஷமாக படித்து கற்றுக் கொடுக்கிறவர்கள். அவரோடு இயேசுவ பேசும் பொழுது அவர்கள் அறியாது இருந்த ஒரு உண்மையை வெளிப்படுத்தினார். அதாவது வேதவாக்கியங்களை படித்து அவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் அவர்களது தகப்பன் பேய் என்பதை அறியவில்லை. அவர்களது தகப்பன் விழுந்து போன லூசிபர் பேய். அதையும் நான் 8ஆம் அதிகாரத்திலே தியானம் பண்ணி வாசிக்கிறவர்கள் கண்டுபிடிப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஜனங்களை வழி நடத்தினார்கள். அந்த நேரம் இப்பொழுது உலகமெங்கும் அப்படியே இருக்கும். அவர்கள் இயேசுவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டார்களா? நோ. இப்பொழுதும் இயேசுவின் கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிறார்களா? 99% கிறிஸ்தவர்கள் அமெரிக்கா, கனடா தொடக்கம் யூரோப் இல்லை. உண்மை உள்ளவர்கள் நான் சொல்வது சரியா இல்லையா என்று ஆராய்ந்து பார்ப்பார்கள். நேற்றைய தினத்திலே இயேசு அவர்களுக்கு வெளிப்படுத்தின உண்மையை கொஞ்சமாக பார்த்தது பொழுது, தேவனால் உண்டானவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள், கேட்பார்கள். செவி கொடுக்கிறது என்றால் கீழ்ப்படிவது, ஏற்றுக்கொள்வது. அதுவும் நாங்கள் நாளாந்த வாழ்க்கையிலே பாவிக்கிற ஒரு பாவனை சொல்லல்ல. நான் சொல்வதை கேட்பல்ல,
அப்படி என்று சொல்லுவோம். எனக்கு செவி கொடுக்கிறாய் இல்லை என்று அப்படியாக சொல்றதில்லை. நான் சொல்வதை நீ கேட்கிறாய் இல்லை, நீ கீழ்ப்படுகிறாய் இல்லை. That's what you will say. இயேசுவா சொன்ன உண்மையை அவர்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியாது. அதாவது அவர்களது தகப்பன் பிசாசு தேவனிடத்தில் இருந்து உண்மையை கொண்டு வந்தேன். உண்மையை கொண்டு வந்த மனுஷனாகிய என்னை நீங்கள் கொல்லுவதற்கு வகை தேடுகிறீர்கள். எத்தனையோ தடவை இது போட்டாச்சு. இப்ப இந்த வார்த்தையை கிறிஸ்தவன் எனப்பட்ட ஒருவன் அல்லது போதகர் எனப்பட்ட ஒருவன் எவனாயும் இருக்கட்டும், அதை ஏற்றுக்கொள்ளாதவன் இயேசுவா சொன்னதை, உன் தகப்பன் பேய் மட்டுமல்ல, நீ பேய்க்கு பிறந்த பிள்ளை, தரமான பேய். பேய்க்கு பிறந்தது என்ன பிள்ளை? தேவனுக்கு பிறந்தது தேவனுடைய பிள்ளைகள். நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனிமேல் எப்படி ஆகுவோம் என்று தெரியாது. யோகனான் எழுதி வைத்தது. So when I say this is what Yeshua is saying, அவர் மகன் யேசுவா இதை அவர் சொல்லுகிறார். நான் கூட்டவும் இல்லை, கழிக்கவும் இல்லை. நீ நம்ப மாட்டேன் என்று சொன்னால் உனக்கும் அந்த பரிசு இருக்கும். என்ன வித்தியாசம்? அவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் தகப்பன் பேருந்துதான் நீ சொன்னார் யேசுவா. உன் வீட்டிலே தாயோ தகப்பனோ ரெண்டு பேருமோ சகோதரங்களோ யாருமோ அவர்கள் கிறிஸ்தவர்கள் மாதிரி வெளியிலே இந்த பரிசெயர் மாதிரி இருந்தார்கள். அதிகம் இந்த தேவனுக்கு தெரியும் அவர்கள் தகப்பன் பேயா அல்லது யாகோவா யேசுவாவின் தகப்பனார். ஆனால் எப்படி கண்டுபிடிப்பது என்பதை யேசுவா எங்களுக்கு காட்டி கொடுக்கிறார். இது ஒரு முக்கியமான காரியம். கண்டுபிடிக்கும் வரை குடும்பத்திலே 7-8 பேர் 10 பேர் ரெண்டு வைப்போம். யாரும் எங்கேயோ எல்லாம் போய் தெரிஞ்சிட்டு பாருங்க. அந்த குடும்பத்திலே மறைவாக கொரோனா வந்திருக்கிறது என்று யாருக்கும் தெரியுமா? மறுபடி கொடு. அந்த கேள்விக்கு மறுபடி நோ. ஏன் இன்னும் வெளியில வரவில்லை? என்ன பிசிஆர் என்ன டெஸ்ட் செய்ததுக்கு பிறகு கண்டுபிடிக்கிறார்கள். சாதாரண நோய் பூச்சி இப்படி என்றால் வைரஸ். பிசாசு தன் பிள்ளைகளை எப்படி மறைப்பான்? முதலாம் யோகனானிலே 3ஆம் அதிகாரத்திலே நேற்றைக்கு நாங்கள் பார்த்த பொழுது சிலருக்கு உங்களுக்கு இது கடைசி தடவையாக இருக்கலாம் இந்த வார்த்தைகளை கேட்கிறது. It may be the last time
அவர் உனக்கு சந்தர்ப்பம் கொடுக்கிறார். இயேசுவா இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் ஊழியம் முடியும் நேரத்திலே அதனை பார்த்து அழுது, எருசலேமே இன்றைக்காவது சமாதானத்துக்கு அடுத்தவைகளை குறித்து நீ அறிந்திருந்தால் உனக்கு நலமாயிருக்கு. ஆனால் இன்னமும் உனக்கு அது மறைக்கப்பட்டிருக்கிறது. கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிறது போல எத்தனை தடவை நான் சேர்க்க முயற்சித்தேன், உனக்கு மனமில்லாமல் போயிற்று. As a picture, you're looking at Jerusalem. தனியா போயிருக்கிறார். யோகனான் புத்தகம் அவன் எழுதின நிருபங்கள், கடிதங்கள் புறையாதியா இருக்கார். தகப்பன்மாரை நம் உங்களுக்கு எழுதி தகப்பனின் ஸ்தானத்துக்கு வளர்ந்தவர்கள் வாலிபர்களையும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். பிள்ளைகளை நான் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். அவர் பெயரின் நிமித்தமாக உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஆதி முதல் இருந்தவரை நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் தகப்பன்மாரை நான் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். தேவனுடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்திலே வல்லமையாக வேலை செய்து நீங்கள் பிசாசானவனை ஜெயித்ததுக்காக வாலிபர்களை நான் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். Can you imagine? யோகனான் தனியாக உட்கார்ந்து பத்மோஸ் தீவிலோ அல்லது எங்கேயோ எனக்கு தெரியாது is writing. வருஷங்கள் போய்விட்டது. 2000 எங்களுக்கு 100 வருஷம் முன்னாலே இது பெரிய காரியம். எத்தனை வெள்ளப்பெருக்குகள், யுத்தங்கள், பூமி அதிர்ச்சிகள், பிரச்சனைகள், சந்ததி மாறி சந்ததி, அந்த சுருள் பாதுகாக்கப்பட்டு பெருமறை ஜனங்களுக்கு தேவையில்லை. அதை அச்சிட்டு
எங்கள் கையிலே கொடுத்திருக்கிறார். உன் வாழ்க்கையின் பாதை புத்திமதிகள், ஆலோசனைகள், உண்மை, கட்டளைகள், ஒழுங்குகள், யோனான் எழுதிய கடிதத்திலே முதல் கடிதம் 3ஆம் அதிகாரம் 8 தொடர்ந்து பாவம் செய்கிறவன் பிசாசனாலே உண்டாகி இருக்கிறான். முதலாம் யோனான் 3:8 தொடர்ந்து பிசாசனால் உண்டாயிருக்கிறான் என்றால் பிசாசின் விதையால் பிறந்தான், அவனின் சொற்களால் பிறந்தான். தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய சொற்களால் அவருடைய விதையால் பிறந்தவர்கள். அவருடைய விதை அவருடைய வார்த்தை. பிசாசின் செயல்களை அழிக்கவே தேவனுடைய மகன் யெகோவா பூமியிலே வெளிப்பட்டார். தேவனால் பிறந்தவனும் தொடர்ந்து பாவம் செய்யான். அதான் சரியான மொழிபெயர்ப்பு. He will not practice sin. Practice. யோனான் 1:3-9 ஏனென்றால் அவருடைய விதை அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவருடைய விதை அவருடைய வார்த்தை. அவர் தேவன், அவரும் மகனும். அவருடைய விதை தேவனுடைய வார்த்தை என்பது தேவ மகனுக்கு, தேவனுடைய மகனுக்கு பேர். அப்படி வார்த்தையாய் பிறந்தவர்கள் தொடர்ந்து பாவத்திலே இருக்க மாட்டார்கள். அவர்கள் வாழ்க்கை மாறிட்டு அவர்கள் மனம் திரும்பினார்கள். தொடர்ந்து மனம் திரும்பும் ஜீவியத்திலே இருக்கிறார்கள். எடுத்தவைகளை தகாத விதமாக களவெடுத்தவைகளை திருப்பி கொடுக்கிறார்கள். அங்கே மாற்றம் நடந்தது. இதனாலே மேலே சொல்லப்பட்ட காரியத்தினாலே தொடர்ந்து போய் பேசி மாயமாலமாய் நடந்து களவெடுத்து தொடர்ந்து ஒன்றுமே கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். அந்த தலைப்பிலே இவர்கள் யார்? யாருடைய பிள்ளைகள்?
சொல்லுகிறான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய விதையாகிய வார்த்தையாய் பிறந்தார்கள். அவர்கள் இடறி விழலாம் வழிபாதையிலே. ஆனால் மனம் திரும்பி மன்னிப்பு பெற்று மனஸ்தாபப்பட்டு அவர்கள் ஓட்டத்தை ஓடுவார்கள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். வாழ்வு இயேசுவா சொன்ன வாழ்வு, நானே வாழ்க்கை. ஆனால் அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 29:13. இதனால் தேவனுடைய பிள்ளைகள் யார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் என்னார் என்றும் வெளிப்படும். இதை அறியாத பிள்ளைகள், வாலிபர்கள், தாய் தகப்பன்மார் லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள் இன்று வரை. இவர்கள் யார்? இவர்கள் யார்? 40,000 சபை பிரிவினைகள், பெயர்கள், denominations உண்டு. ரைட்? இப்பொழுது இந்த கூட்டத்தை பார்க்கிறாய். இன்னும் வித்தியாசமான கூட்டத்தை காட்டுங்க. இது வேறு ஒரு கூட்டம். இது இன்னும் ஒரு கூட்டம். இது இன்னும் ஒன்று. ஓகே, உலகெங்கும் 40,000 நீளி வித்தியாசம் கிறிஸ்தவ பிரிவுகள் சர்ச்சஸ் எனப்பட்டு உண்டு. இது உள்ள ஜனங்களுக்குள்ளே புறஜாதியரை எடுக்க வேண்டாம். ஏன்? புறஜாதியர்கள் எல்லாருமே 100% பிசாசை தகப்பனாக கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அது அவர்களுக்கு தெரியுமா? எப்படி தெரிகிறது? தேவாலயத்தில் இருந்து பொதுகளுக்கு தெரியல, உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு தெரியுமா? ஜனாதிபதி, பிரதம மந்திரி, செக்ரட்டரி, ஃபாரின் மினிஸ்டர், ஸ்டேட் செக்ரட்டரி, மினிஸ்டர்ஸ், அமைச்சர்கள், அதிகாரிகள், கவர்மெண்ட் ஏஜென்ட், the police department, the hierarchies, the top officials, ராணுவத்தின் தலைவர்கள், போலீசின் தலைவர்கள், பாடசாலையின் தலைவர்கள், பாடசாலையின் டீச்சர்ஸ். I'm just giving you an idea. உலகத்தில் இருக்கும் இவர்கள் எந்த மதமாய் இருந்தாலும் அவர்கள் தகப்பன் யார் என்பதை தேவனுடைய வார்த்தை அறிவிக்கிறது.
தேவனுடைய பிள்ளைகளுக்கு எழுதும் நேரத்திலே பிள்ளைகளே நாங்கள் தேவனால் உண்டாகி இருக்கிறோம். உலகம் அனைத்தும் எப்படி உலகம் அனைத்தும் பிசாசின் வல்லமைக்குள்ளாய் கிடக்கிறது. 1 யோகனான் 5:19. இது எத்தனை பேருக்கு வெளிச்சமாய் இருக்கு? நாம் தேவனால் உண்டாகி இருக்கிறோம். உலகம் அனைத்தும் தேவனால் உண்டாகிறோம். நாம் தேவனால் பிறந்திருக்கிறோம். அவரது வார்த்தையினால். ஒரு பிள்ளை தகப்பனோ தாயோ அவர்கள் மரம் நாட்டி வந்து வளர்ந்து அந்த கனிகளை கொடுக்கிறது. இந்த பிள்ளை பார்த்து போட்டு ஒரு விரலால அந்த சட்டியில மண்ணை ஊச போட்டு தண்ணி ஊத்துது 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 ஊத்துது. அம்மா நான் ஊத்த ஒன்றுமே இல்லை. விதை விதைச்சாயா உள்ளுக்கு பாப்பேன் இல்லை எனக்கு தெரியாது. நீங்க இன்னும் விரல உள்ளுக்கு போறதான் கண்டேன். மண்ணுக்குள்ள விதை இல்லாமல் என்னென்ன மரம் மாறுறது? கேட்கிறதுக்கு செவி உள்ளவன் கேட்க கடவுள். மரம் உண்டாகிறதுக்கு விதை தேவை. அந்த பிள்ளைக்கு தெரியல. அந்த விரல கொஞ்சம் தாழ்பமா குத்திட்டு விதைய போட்டு மூடுறாங்க தெரியல. வாலிப பிள்ளையே எப்ப நாட்டினாய் விதை? எங்கே உன் மரம்? எங்கே உன் கனிகள்? எப்படி பார்ப்பாய்? தேவனுடைய ஞானமும் அறிவும் வல்லமையும் சிருஷ்டிக்கப்பட்ட காரியங்களுக்கு கூடாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஐயா, யாரும் சாக்கு போக்கு சொல்ல இடமில்லை. ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை. போன கிழமையை உன்னால் எடுக்க முடியுமா? போன மாதத்தை, நேற்றைய தினம் மறுபடியும் அதற்குள்ளாக ஜீவிக்க விருப்பம் என்றாலும் அது வருமா? நேற்றைக்கு அதை செய்திருக்க வேண்டும். எத்தனை பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு ஜீவிக்கிறோம். பேசும் பேச்சுக்கள் விதைக்கும் விதைகள், நன்மையும் தீமையும் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணப்படும். முடிந்து இந்த நாள் படுக்கைக்கு போகிறாயா, இந்த நாள் மறுபடியும் உனக்கு எனக்கும் கிடையாது. Finish.
எத்தனையோ பேருக்கு கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு இது தெரியாமல் தங்கள் நாட்களை வீணாக்குகிறார்கள். முடிவு விரக்தி, frustration, like Asa. அழுதா, எனக்கு ஒரு ஆசீர்வாதமும் இல்லையா? அவன் பேரும்படி அவன் வந்து திருடி போயிட்டான். எனக்காக ஒன்றும் இல்லையா? யாக்கோபேவன் கூட பிறந்த 2 பிள்ளைகளில் ஒருவன், மூத்தவன். தேவனுடைய பிள்ளைகள், பிசாசின் பிள்ளைகள், புறஞாதியரை விடுவோம். அவர்கள் அனைவரும் யோகனான் 12:30, 14, 31, 16, 11. ஒன்று யோகனான் 5, 19. அவர்களை விடுவோம். யூத கூட்டங்கள் இதிலே நிலைத்திருக்கிறோம் என்கிறவர்கள் வேத வாக்கியங்களை படித்து கொஞ்ச நேரமாவது ஜபம் பண்ணி தங்கள் வாழ்நாட்களிலே, இப்ப சபை கூடுதல் ஒன்றுமில்லை, சூரிய நாளில் இதுவரைக்கும் போய் ஆராதனை செய்து பாட்டுகள் படித்து வீட்டை போய் பாட்டுக்கு ஸ்கூலுக்கு போறாக்கள் போய், யூனிவர்சிட்டிக்கு போறாக்கள் போய், வேலைக்கு போறாக்கள் போய், பேங்குக்கு போறாக்கள் போய் நடந்து கொண்டிருந்தது. ஸ்விட்ச் ஆஃப் பண்ண மாதிரி எவ்ரிதிங் இஸ் க்ளோஸ் டவுன். உனக்கு என்ன வார்த்தை வந்தது? உன் இருதயம் தேவனுடைய புத்தகத்துக்கு ஓடினதா? What do you say, Daddy? அவரை கூப்பிட்டு கேட்காமலே உனக்கு என்ன வந்தது? நான் சொன்னா சொல்லுவியா? உன் மக்கள் உங்கால தாங்கள் என்னமும் தெரியாது, இடறுபது இன்னதென்றில் அறியாதிருக்கிறார்கள். உம்முடைய வருகைக்கும் இந்த கொடிய காலத்தின் முடிவுக்கும் என்ன என்று அவனாய் அறிய யெஷுவாவினிடத்திலே கேட்டார்கள். அவர் ஒரு மலைக்கு ஏறி மத்தியாவு 24ஆம் அதிகாரத்திலே சொல்ல ஆரம்பித்தார். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிப்பாயிருங்கள். தேவனோடு இருந்தவர் நித்தியத்துக்குமாய் வார்த்தையாக இப்பொழுது மனுஷனாகி கொஞ்ச காலம் பூமியில வந்த நேரம் அவர் தெரிவு செய்த சீஷர்களுக்கு சொல்லுகிறார். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிப்பார் என்று சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். யுத்தங்களின் செய்திகள், பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சிகள்,
கொலை நோய்கள் இவையாவும் ஆரம்பிக்கும். ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும். பொறுத்து 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 காரியங்கள் நீதி கிடைக்காததினாலே உலக ஜனங்கள் ரோட்டில் எழும்பி ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறார்கள். அரசாங்கங்களுக்கு விரோதமாக. நீதி இல்லை. தேவனுடைய வார்த்தையில் வெளிச்சம் இல்லாதவர்கள் எதுவுமே தெரியாது. இந்த நாட்களில் நடக்க வேண்டியவைகள் என்ன என்பதை ஏற்கனவே அறிவித்திருக்கிறார். ஆரம்பத்திலேயே மனுஷருடைய இதயத்தின் நினைவுகளும் அவர்கள் கற்பனைகளும் மனக்கோட்டைகளும் எல்லாமே சிறு வயது தொடக்கம் பயங்கரமானதாய் இருக்கிறது என்பதை தேவன் கண்டு இனி ஒன்றும் செய்ய இயலாது, இவர்களை மாற்றவும் முடியாது. முழு பேரை மனுஷ குலத்தை அழித்தார், 8 பேரை தவிர. ஓகே, இப்பொழுது பூமியிலே இருக்கும் ஜனங்களின் இருதய தோற்றமும் நினைவுகளும் தற்போதைய நாட்களில் எப்படியா இருக்கு? லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்களும் தங்கள் தகப்பன் யார் என்பதை தங்கள் நடத்தையினால் பேச்சுக்களினால் காண்பிக்கிறார்களா? நோ. வாயை வச்சு சும்மா இருக்கிறார்களா? நோ. தேவனுடைய பிள்ளைகளும் பிசாசின் பிள்ளைகளும் ஒரு குடும்பத்திலே சகோதரங்கள் இருக்கிற மாதிரி குடும்பம் தாய் தகப்பன் பிள்ளைகள் கூட்டமாக இருப்பார்கள். தேவனுடைய பிள்ளைகள் பிசாசின் பிள்ளைகள் ஒரு மண்டபத்துக்கு கீழே இருப்பார்கள். எந்த சபையாயும் இருக்கட்டும், உலகத்தை குறித்து நான் பேசவில்லை. கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட கூட்டங்களிலே வித்தியாசமான சபை பெயர்கள் இல்லையா? உலகெங்கும் அந்த கூட்டங்களுக்குள்ளே ஞாயிறு தினமோ பெருநாட்களுக்கோ வடிவாய்கள் நீ மாறப்போகிற நிலைமை இன்றைக்கு இதை கேட்டு உன்னை விட்டு ஆகலாமல் இருக்கும். இது தேவனுடைய உண்மை. அவர்கள் ஒன்றாய் இருப்பார்கள். யார்? தேவனுடைய பிள்ளைகளும் பிசாசின் பிள்ளைகளும். யோகனான் இதை ஓரளவு கண்டுபிடிக்க இந்த 8வது
வார்த்தையிலே இருந்து 1 யோவான் 3:8 இருந்து சொல்லிக் கொண்டு வருகிறான், விளங்கப்படுத்தி. பாவம் செய்கிறவன் பிசாசனால் உண்டாயிருக்கிறான். தொடர்ந்து அப்படி இருக்கிறார்கள். மாயமாலம் பண்ணுவார்கள், தொடர்ந்து பொய் பேசுவார்கள், திருடர்கள் இருக்கிறார்கள், பொய்யர்கள் இருக்கிறார்கள். வாய் திறந்து பொய். எங்கே? கிறிஸ்தவம் எனப்பட்ட கூட்டத்திலே அவர்கள் ஜனங்கள் என்று சொல்லி. ஓகே, பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பாவம் வானங்களிலே ஆரம்பித்தது. எவ்வளவு பரிதாபமான திடுக்கிடும் சம்பவம்! ஒரு காரியம் சொல்ல போறேன், அதோடு நிப்பாட்டுவேன், நாங்கால போக மாட்டேன். பிசாசுக்கு வந்த பிரச்சனை Daddy. Keep his right. அவனுக்குள்ளே வந்த பிரச்சனையை சொல்ல போறேன். பிரதான தூதர்களில் ஒருவனாக சிருஷ்டிக்கப்பட்டவன் லூசிபர். பார்த்து 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 யாரு டேடியை மகனை லூசிபர் இடையிலே சிருஷிக்கப்பட்டவர், மகன் சிருஷிக்கப்படவில்லை, அவரோடே இருந்தவர். அவனுக்குள்ள வந்த கடுமையான போச்சல் இவர் எப்படி இவரோட வந்தது? மற்றவர்களுக்கு சொன்னார், மற்ற தூதர்களுக்கு சொன்னார், how can it be? How can you be his son? தேவ குடும்பம் டேடியும் மகனும், அது அவனை குழப்பி போட்டது. குழப்பியது. அதிலேதான் இதுக்குள்ள பூர்வ கஷ்டம் என்று போட்டு மேல போக யோசிச்சது. ஓ, I don't know, Daddy, thank you. டேடிக்கு மேலாக தேவ திட்டம் நிறைவேற்றப்படிக்கு மகனை யெகோவா அதிவந்த தேவன் அனுப்பின நேரம் அவன் கேட்ட கேள்வி என்ன? If you were the Son of God, அப்படி அங்கதான் பிரச்சனை. தேவ குடும்பத்தில் தான் பிரச்சனை வந்தது. டேடிக்கு மகனுக்கு மழையில இருக்கிற உறவுல தான் பிரச்சனை வந்தது. அவர் 2 பேரையும் எப்படியாவது மறைச்சு தான் போய் உச்சகட்டத்தில் போய் இருக்க வேண்டும் என்று சொல்லி யோசிக்க ஏசியா 14 இன்றைக்கு 99.9%
கிறிஸ்தவர்கள் யூதர்கள் எனப்பட்டவர்களுக்குள்ளே டேடியையும் மகனையும் மறைத்தானா இல்லையா? So many things, but it is not that time. அந்த இடத்தை எடுக்க முடியாது. தள்ளிவிடப்பட்டால் அங்கே வந்து பூந்தான் வெளிச்சம் வெளிச்சம் கிடைச்சவர்களுக்கு தெரியும். எங்கே வந்து பூந்தான் தேவ குடும்பத்துக்குள்ளே. டேடியோடு மகனோடு நெருக்கமாக சஞ்சரிக்க கனவு காணாதே. நான் சொல்றேன், உன் சிந்தனை இயேசுவும் அதை வந்து வெளிப்படுத்தினார். டேடியையும் அவரை பற்றி எப்போதும் சொல்லப்படுறது யார் குடும்பத்துக்கு உள்ளே வருவார்கள்? I'll give you a hint. அந்த நாளில் and I'll stop. நான் டேடி என்னிலும் So we will see that later. யோவான் தேவனுடைய பிள்ளைகள் யார், பிசாசின் பிள்ளைகள் யார் என்று சொல்லிக் கொண்டு வந்து, பிசாசின் பிள்ளைகள் தொடர்ந்து பாவத்தை, தொடர்ந்து மாயமாலும் டிங்கிலி டிங்காலே, தொடர்ந்து பின்னாலே கடிச்சு சப்பி துப்பி இடையிலே கலண்டு போய் நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்று இங்கே போடப்பட்டிருக்கிறது. இதே என்னுடைய நடுத்தர மையமான செய்தியாக இன்றைக்கு இருக்கவில்லை. வந்து வாயை திறந்து தொடங்கினதுக்கு பிறகு வந்தது. பிசாசினால் பிறந்தவர்கள் அடிக்கடி 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 போய் பேசி மாயமானமாகவே நடந்து சொற்களும் இறுதியமும் ஒன்றோடு ஒன்று இணைவதில்லை. அதுக்கு பேர் தான் மாயமானம். இவர்கள் எனக்கு வீணாய் ஆராதனை செய்கிறார்கள், உதடுகளுக்கு மிகவும் நெருக்கமாய் இருக்கிறார்கள், அவர்கள் இருதயமும் தூரமாய் இருக்கிறது. ஏசாயா நன்றாய் சொல்லி இருக்கிறான் என்று இயேசுவா சொன்னார்.
நீதியை செய்யாமலும், நீதி தேவனுடைய கட்டளைகள் ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் நிறைய இடத்தில் நீதி, உண்மை, வழிகள், ஒழுங்குகள், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஆலோசனைகள் எல்லாமே அவர் வாயினாலே புறப்பட்ட வார்த்தை. நீதி செய்ய வேணும், கீழ்ப்படிய வேணும். அது பரலோகத்தின் கட்டளை. யெஷுவா கீழ்ப்படினார், லூசிபர் கீழ்ப்படியவில்லை. பிசாசு பிசாசு அவனுடைய பேர் அல்ல, சாத்தான். நோ, அவன் பேர் லூசிபர். The light bearer. வெளிச்சத்தை வைத்திருக்கிறவன். இயேசுவா வந்து என்ன சொன்னார்? தம்மை பரிது, I am the light of the world. Oh, he wanted that position. இருளடைந்து போனான் பெருமையினாலே, பொய்யனானான், கொலைகாரனானான், கீழ்ப்படியாதவர்களின் தகப்பனானான். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் முதலில் தேடுங்கள். நீதி, ராஜ்யம், அரசாட்சி, அரசாங்கம் தெரியும். நீதி, அந்த அரசாங்கத்தின் ஒழுங்குகள், ஆலோசனைகள், கட்டளைகள், நியமங்கள், உண்மை, அதான் நீதி. நீதி செய்யப்பட வேண்டும், கட்டளைகள் கீழ்ப்படியப்பட வேண்டும், உண்மை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், அவர் வழியிலே அங்கே நடந்து போக வேண்டும், ஆலோசனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், புத்திமதிகளை பிடித்துக் கொள்ள வேண்டும். என் மகனே, உன் தகப்பன் தாயின் புத்திமதியை தள்ளாதே. நீதிமொழிகள் எத்தனை இடங்கள். ரைட். அப்ப இங்க நீதியை செய்யாமலும் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல, தேவனால் பிறந்தவன் அல்ல. உண்டானவன், பிறந்தவன் சேம். தேவனால் பிறந்தவர்கள், தேவனால் உண்டானவர்கள் தேவனுடைய குரலுக்கு, வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்கள், செவி கொடுக்கிறார்கள். அதான் அவருடைய ஆடுகள் என்று சொல்லுகிறார். ஏன் ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நடக்கிறது? நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. ஏன்? அவரே வழி. அவர் குரலுக்கு கீழ்ப்படுகிறேன், சரி. அதுக்கு பிறகு எங்க போறது? அவருக்கு பின்னால. ஏன்? அவரே வழி.
கீழ்ப்படியாதவர்கள், கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள், கட்டளைகள் நீதி. அது ஒரு காட்டுவோம், எத்தனையோ இடத்துல இருக்குது. ஒரு காட்டுவோமே நாங்க ரோமர் 7ஆம் அதிகாரம். Find out the law is righteous. இது ஒரு வார்த்தை, எத்தனையோ வார்த்தை இருக்கிறது. ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது, கட்டளைகளும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையுமாய் இருக்கிறது. ஏன்? அவர் வாயினாலே புறப்பட்டது. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படி அப்படி செய்தார். வார்த்தையில் நடக்கிறது, கட்டளைகளில் நடக்கிறது. வார்த்தையின்படி ஜெபிக்கிறது, அவருடைய வழியின்படி உண்மையின்படி ஜீவிப்பது. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் என்றால் அவருடைய ஆலோசனை, புத்திமதி, அவருடைய உண்மை, அவரது வார்த்தை, அவர் கட்டளைகள் எல்லாம் அதி உயர்ந்த தேவனின் கட்டளைகள், யெகோவாவின் கட்டளைகள் எல்லாம் கீழ்ப்படியப்பட வேண்டும். அதுதான் பரலோகத்தின் ஒழுங்கு. அப்ப இங்க என்ன போட்டிருக்கு? யோகனான் சொல்றான், நீதியின்படி செய்யாமல் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறாமலும் இருக்கிறவனும் தேவனால் உண்டானவன். கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள் ஒரு குடும்பம் என்று சொல்லி தேவனுடைய குடும்பம், கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் அன்பு கூறாமல் பின்னால போய் கடி கடி என்று கடிச்சு தும்பாக்கி சப்பி துப்பி போன் எடுத்து அவனோட கதைச்சு இவனோட கதைச்சு தாங்கள் தான் அதி உயர்ந்த தேவனுக்கு அட்வைசரி போர்ட் என்று பிசாசினாலே எண்ணம் கொண்டவர்களாய் அன்பு இல்லாமல் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் யெகோவா கொண்டு வந்த கட்டளையை 150க்கு மேல், அதைவிட பவுலின் மூலமாக எழுதப்பட்டவைகள். வெளியில கிறிஸ்தவர்கள் கீழ்ப்படுகிறார்களா? பழைய உடன்படிக்கையின் கட்டளைகள் 613. யெகோவா வந்ததுக்கு பிறகு புதிய உடன்படிக்கை ஏற்பாட்டில் 1050. என்ன சொல்ல போகிறோம்? யெகோவா எல்லாத்தையும் எடுத்து சிலுவையில் அறைந்தார். அப்படியா? அப்படியானால் ஏன் அரசாங்க கட்டளைக்கு கீழ்ப்படுகிறாய்? கொலை செய்யலாமே, களவெடுக்கலாமே, அப்படி இருந்து மடுக்கிறார்கள். லஞ்சம் பந்தம் எல்லாம் கொடுத்து கேஸை வெல்லுகிறார்கள். யார்? கிறிஸ்தவர்கள். புறஜாதியார் தான். அப்ப இவர்களைத்தான் இங்கே சொல்லுகிறார், கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவனும் தன் சகோதரன் எனப்பட்ட மற்ற கிறிஸ்தவன் அவனிடத்தில் அன்பு கூறாமல் இருந்தால் அவனை பற்றி போய் பின்னால கதை கதை என்று கழிச்சு பொல்லாத மனுஷி
அப்படி இப்படி என்று நீ பேயில பிள்ளை. உனக்கு தகப்பன் யெகோவாவின் தகப்பன் அல்ல. இப்படியாக இருக்கிறவன் கட்டளைக்கு கீழ்ப்படியாதவனும் தன் சகோதரில் அனுபவராமல் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவர் அல்ல, தேவனால் பிறக்கவில்லை. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்றதே ஆதி முதல் கேட்ட கட்டளையாக இருக்கிறது. 12 பிசாசினால் உண்டாகியிருந்து பிசாசினால் பிறந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். ஒரே குடும்பம், கிறிஸ்தவ சபை மாதிரி ஒரு குடும்பம். காயினை போல இருக்க வேண்டாம். அவன் இன்னத்துக்காக ஆபேலை கொலை செய்தவன். வாய் தன்னுடைய விசுவாச வாழ்க்கை செயல்கள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனின் செயல்கள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்தபடியால் இடம் பிள்ளைகள் கேளுங்கோ, தேவனுடைய எப்படி சேர்றது என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறான். பாவத்தில் விழுந்ததுக்கு பிறகு ஓகே. அதனால்தான் நல்ல ஆட்டுக்கடாக்களை அறுத்து அந்த இரத்தத்தின் மூலமாக பலி செலுத்தி தேவனுடைய நெருங்கினான். அந்த இரத்தம் பாவத்தை மூடியது. என்ன பாவத்தை? தகப்பன் தாயிர முரட்டாட்டத்தை. ஏதில்லை திருத்தப்பட்ட பின்பு அதுக்கு பிறகு ஒரு சில வருஷங்களுக்கு பிறகுதான் ஆதாம் இவள் 2 மகன்மாரை பெற்றெடுத்தது. மூத்தவன் காயின், மற்றவன் ஆபேல். இந்த அடிப்படை உண்மை தெரியாமல் வேத புத்தகம் வழங்காது. ஆபேல் இரத்தத்தின் மூலம் அவர் என்னை நெருங்கினான். அதே வழியை பின்பற்ற வேண்டிய காயின் தகப்பன் மூலமாய் கேட்டு மரக்கறியாத இதுகளை கொண்டு போனான். ஏற்கனவே நிலம் சபிக்கப்பட்டாயிற்று இல்லையா? ஆதாமின் மூலம் உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். அதில் இருந்து வந்த அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த காய்கறிகளை தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பையும் இவன் எரிச்சல் போச்சல் பட்டு பேய் போட்டு இவனை போட்டு குழப்புற நேரம் வந்துச்சால் ஏன் உன் மோனாடி விழுந்திருக்கு. நீ நன்மை செய்தால் நீ ஏற்றுக்கொள்ளப்படுவாய் தான். நீ காயின் ஏன் இப்படி கோபப்படுறாய்? ஆபேலின் பலி செலுத்துதல் நீதி என்று தேவன் ஏற்றுக்கொண்டார். இரத்தத்தின் மூலம் அவன் கிட்டே நெருங்கினான். பிள்ளைகளுக்கு அவனையோ அந்த இரத்தம் யெகோவா என்னும் மனுஷனாய் வந்து வராதபடியால் அந்த நேரம் அதை தேவன் ஏற்றுக்கொண்டார். as a covering for sin. அந்த பாவத்தை மூடத்தக்கதாக ஆதாம் அவளின் முரட்டாட்டத்தை now go with me to Matthew
13 24 இதோட ஒப்பிடும் நேரத்திலே தான் இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு சொன்னது. இதனால் பிசாசின் பிள்ளைகள் யாரென்றும் தேவனுடைய பிள்ளைகள் யாரென்றும் வெளிப்படும். பதிமூன்று 24 மத்தியாவு வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். வானராஜ்யம் தன் நிலத்திலே நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. ஒரு டைம் நீ ஒரு விதையை விதைச்ச அந்த மரம் வளர்ந்து வெண்டிக்காயோ தக்காளியோ நீ ஆகிற நேரம் நேக்கரணியா Yeshua சொன்ன kingdom is a kingdom. The operation of the kingdom. That's the work of the kingdom. Right. 25 மனுஷர்கள் தூங்கின நேரம் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய எதிரி வந்து கோதுமைக்குள்ளாக களைகளை விதைத்து விட்டு போனான். கோதுமைக்குள்ளாக அதோடு சேர்ந்து நிலத்திலே களைகளை விதைத்து போட்டு போனான். எப்ப இந்த மனுஷன் ஊழியர்கள் நித்திரை கொள்ளும் நேரத்தில் 26 பயிரானது வளர்ந்து கதிர் விட்ட போது களைகளும் காணப்பட்டது. பயிர்கள் களைகள். என்னது 27 வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்திலே வந்து, எஜமானி நேரும் அது நிலத்திலே நல்ல விதை விதைத்தீரல்வா, பின்னையன் அதுல களைகள் எப்படி உண்டானது என்று கேட்டார்கள். 28 அதற்கு எஜமான், சத்துரு எதிரி அதை செய்தான் என்றார். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அதை களைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா, செய்யட்டா, பார்த்து பார்த்து களைகளை பிடுங்கட்டா, உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். 29 அதற்கு அவன், நோ நோ வேண்டாம், களைகளை நீங்கள் பிடுங்கும் போது கோதுமையை கூட வேரோட பிடுங்காதபடிக்கு ரெண்டையும் அறுப்பு காலம் வரை வளர விடுங்கள். இது தேவனுடைய சித்தம், ஞானம். பேசுகிறவர் யேசுவா, கேள்வி கேட்கிறது எஜமானி தோட்டக்காரரின் ஊழியர்கள். ஒரு உவமை, உவமைகளுக்கூடாக பேசுவேன். பாடல் 78:2
அடுத்தது அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களையை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதுக்கு கட்டுகளாக கட்டுகள். முதல்ல பிடுங்கிறது அவர் வார நேரம் இவங்கள களை. கோதுமையோ என் களஞ்சியத்திலே சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னார். நான் கேட்கிற கேள்வி, சீஷர்கள் இதை கேட்டார்கள். அவர் மற்ற உவமைக்கு போய்த்தார். பீட்டர் கேட்டார், ஜேம்ஸ், ஜான் கேட்டார்கள். அவர்களுக்கு விளங்கவில்லை. ஒரு வகையில் யோசித்தார், அவர்கள் ஃபார்மர்ஸ் இல்லை, மரக்கறி தோட்டம் செய்கிறார்கள் இல்லை. அவங்க யாரு? கடல்ல வேலை செய்வார்கள். அவர் மீனை பற்றி காரிக இல்லை. ஓகே, அப்ப அவங்களுக்கு விளங்கி இவங்க இந்த தொழில் செய்தார்கள். இப்ப என்ன நடக்குது? முப்பத்தி 6வது வார்த்தைக்கு வருவோம். மத்திய 11:36. அப்பொழுது யோசுவா ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அந்த நேரம் அந்த நாள்ல ஊழியம் முடிஞ்சது. அவருடைய சீஷர்கள் அவரிடத்திலே வந்து நிலத்தின் களைகளை பற்றிய ஊமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். எங்களுக்கு தெரியல, களைகள் எங்களுக்கு தெரியல என்று கேட்டார்கள். இதுக்குத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன், அவர் டீச்சர், உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன் என்று சொல்ல மாட்டார். எப்ப கடைசி கேட்டு மாஸ்டர் இருக்குது பிள்ளைகள எப்படியாவது எளிவை என்றிட்டு அந்த நீ கேட்ட கேள்வியின் நாளை போட்டு வையாதலே, எந்த மாதம், எந்த தேதி, எந்த ஆண்டு, அந்த வார்த்தைக்கு முன்னால. ஏன் the master, the teacher, யோவான் 13:13 உனக்கு கற்றுக் கொடுப்பார். நீ டெஸ்ட் பண்ணி பார்க்கலையா? நீ நம்புறது இல்லை. மென்டலாக இருந்தாலும் நீ செய்யலாம். இங்க போகணும். முழு இருதயத்தோடு அவரை தேடுகிறவர்களை விரும்புகிறார். இறைவன் எரேமியாகு 29:13 எரேமியாகு 29:13 முழு இருதயத்தோடு காவாசி நாய்க்குட்டிக்கு கொடுக்க இயலாது, மிச்சம் முழுவதும் பொடியனோ பண்டைக்கோ கொடுக்க இயலாது. your boyfriend or your girlfriend, no. முழு இருதயத்தோடு போடுங்க. என்னை தேடுவீர்களேயானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். டேடிக்கு தெரியும் அந்த கரடி பீச் சொல்லும். கேள்வி, எத்தனை சட்டை போட்டிருப்பேன்
இந்த பூமியை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். 37 அவர் மறுபடியாக நல்ல விதையை விதைக்கிறவர் மனுஷ மகன் யார்? எஜமான் யெகோவா. நிலம் உலகம். நல்ல விதை ராஜ்யத்தின் பிள்ளைகள், கலைகள் பிசாசின் பிள்ளைகள். நான் வந்துட்டு அவைகளை விதைக்கிற எதிரி பிசாசு. அறுப்பு உலகத்தின் முடிவு. அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். களையப்படுங்கிறது எங்களுடைய வேலை இல்லை, தேவதூதர்களின் மேல. அவர் அனுப்பினார் என்றால் ஒரு நாளில் இந்த களை இருந்து இனி இல்லைன்ற பிரச்சனை கொடுத்து அவருடைய வார்த்தையை பின்பற்றாதபடி கடுக்குதண்டு ஒரு தூதன் அனுப்பி அவன் வந்து get out என்றாச்சாரி. அவர்கள் விட்டு போவார்கள், அதுக்கு பிறகு வர மாட்டார்கள். இவைகள் வழியில எங்களுக்கு தெரியாது. You understand? எப்போ ஒரு சகோதரன் கனவு கண்டதாம் என்று சொன்னார். யேசுவா வந்து முகத்தை சரியா நான் காணவில்லை. அப்படி என்று செய்கிறார்கள் கூட்டத்தில். கையை காட்டி ஆரியோ எல்லாம் பார்த்து அத்தனை பேரும் இல்லை. நம்புறவன் நம்ப, மற்றவன் விடை. ஆகையால் கலைகளை சேர்த்து அக்கினியினால் சுட்டரிக்கிறது போல இவள் உலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷ மகன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமம் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினியிலே சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்க. இங்கேயும் தேவனுடைய பிள்ளைகள் பிசாசின் பிள்ளைகள், பிசாசின் பிள்ளைகள் கலைகள், தேவனுடைய பிள்ளைகள் கோதுமை. தேவனுடைய பிள்ளைகள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள், சகோதரங்களை நேசிக்கிறவர்கள். பிசாசின் பிள்ளைகள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள். ரெண்டும் ஒன்றா வளருதே. உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவ கூட்டங்களிலே இந்த ரெண்டும் இருக்கும். பிசாசின் பிள்ளைகளும் இருப்பார்கள், தேவனுடைய பிள்ளைகளும் இருப்பார்கள். தேவனுடைய பிள்ளைகள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து மாயமற்றவர்களாக நாளாந்தம் யேசுவினுடைய வழி, போதனை, உண்மை, ஆலோசனை, ஒழுங்குகள், புத்திமதிகள் அதை பின்பற்றுவார்கள். மனம் திரும்பி மன்னிப்புகிறவர்கள், வாயும் இருதயமும்
இணைக்கப்பட்டவர்கள், உண்மையில் நடக்கிறவர்கள். இன்றைக்கு அறிந்து கொள், நான் உலகத்தை குறித்து பேசவில்லை. கிறிஸ்தவ கூட்டங்கள் வெளியான கிறிஸ்டியன் சர்ச்சஸ், அதுக்குள்ளே இயேசுவின் வார்த்தையின்படி, யோவானின் வார்த்தையின்படி, 1 யோவான் 3:8 தொடக்கம் 11 வரை பிசாசின் பிள்ளைகள் இருப்பார்கள், தேவனுடைய பிள்ளைகள் இருப்பார்கள். யோவான் போறான், இதனால் வெளியாகும். அதுதான் இவ்வளவு நேரம் விளங்கப்படுத்தினேன். பார்த்த உடனே சொல்ல முடியாது. என்னோட கையிலே மீது இருக்கு, வீட்டை ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. நானும் என் குடும்பம் என்றால் கர்த்தர் அவரையே சேவிப்போம். உண்மையில்லை, அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, நேர்மை இல்லை, ஐக்கியம் இல்லை, உறவும் இல்லை, பகையும் இல்லை, ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு எத்தனையோ பேர் இதை அறியாமல் அவர் ஒரு மண்டபத்துக்கு கீழானே இருக்கிற ஞாயிறு தோறும் வந்த ஒரு சகோதரன் சகோதரி என்று வெளியரங்கமாக பார்த்து தாலி கட்டப்படுது. பிறகு பார்த்தா 3 நாள் 5 நாளே அவன் காணிகளுக்கு வந்திருக்கிறான். இப்ப நீக்கிறான், ஒரே அடியா அந்த காணி எந்த பேர்ல எழுதுங்க. ஆறு பிள்ளை களை கோதுமையாக நடித்தது. நெல்லும் புல்லும் ஒரே விதமாக காணப்படும். நெல்லு புல்லு கதிர் தான் காணப்படும், வித்தியாசம் காண. இவைகளை அறிந்து இருதயத்திலே வைத்து நீ உன் வாழ்க்கையிலே ஜீவித்தால் உன் முடிவு எங்கே இருக்கும் என்று உனக்கு தெரியும். ராஜ்யத்தை ஸ்தாபிக்க அவர் வருகிறார். We will continue from there. எப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நுழைந்தார்கள் ஆதாம் ஏவாள். உலக ஜனம் அனைத்தும் அவர்கள் மூலமாக இன்று வரை எதிலே ஜீவிக்கிறது? உலக ஜனத்தின் தகப்பன் யார்? சொல்லவே வேண்டியதில்லை. தாங்கள் இடறுவது என்னதென்றில் அறியாதிருக்கிறார்கள். ஏன் வெளிச்சமில்லை? போக வேண்டிய வழி அடைக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு. பலருடைய எண்ணம் இயேசு கிறிஸ்தவ மதத்தை பரப்ப வந்த ஒரு பெரியார். அறிவு இல்லை, வெளிச்சம் இல்லை.
you got the message, did you? I enjoyed it. While preaching to you, I enjoy it. Oh, yes. Receive the blessing now. Eureka, you always Eureka. Yair Yehovah, Panavelieka, Beuneka. Isa Yehovah, Panavelieka, Vaizamika Shalom. யெகோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசித்து உங்களோடு கிருபையாக இருப்பார். யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார். யெகோவாவின் பேர் இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து இறங்குவது. ஒரே ஒரு அன்பு வந்து நீதியை கடைப்பிடியுங்கள். நீதி நதியின் கட்டளைகள், யெகோவாவின் கட்டளைகள் கீழ்ப்படிந்து நடவுங்கள். அது உங்களுக்கு சமாதானத்தையும் கலிகூறுதலையும் கொண்டு வரும். கலைகளை நோக்கி பார்க்க வேண்டாம். இப்பொழுது அறிந்து கொண்டாய். Those of you in கிளிநொச்சி and வவுனியா, நீங்கள் எனக்கு கால் பண்ணாட்டிலும் தெரியும். தேவனுடைய வார்த்தை அள்ளி குழந்தையை வாங்கி எடுக்கிறது மாதிரி நீங்கள் அரவணைத்து கீழ்ப்படுகிறீர்கள். And also, Magunian Palchini. இப்படியான ஒரு சூழ்நிலையில் வழிநடத்தப்படுகிறது உலகம் அனைத்தும். உங்கள் இறுதியும் அவர் வார்த்தையை நோக்கி இருக்கட்டும். சூழ்நிலை அல்ல. சூழ்நிலையை பார்த்து இஸ்ரவேல் ஜனம் கானானுக்குள்ளே போகவில்லை. அதி உயர்ந்த தேவன் யெகோவா அவரை பார்த்து அவரது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஜோஷுவா, காலேப் அவர்கள் போனார்கள் உள்ளே. சூழ்நிலையை பார்த்த ஒருவருமே போகவில்லை. வனாந்தரத்திலே மடிந்தார்கள். So others were abroad in UK and Switzerland and Paris, France, Indonesia, others were in Dubai and Kuwait and Qatar. I don't know others whom we are watching. Those were in Portugal, Verazapati and Samatari. உங்கள் படங்களை கவனித்தோம். I will rejoice with you. 3 வார்த்தையிலே நிற்கும். வார்த்தைக்கு நேரம் கொடுக்கும். And Ragama, Gaul and Kalina, Kalamanchukuri and Shangaladi and all that. Those of you out there. God bless you.